சரிக்கு சபதி மகோல நான் போயிட்டு வரேன். சரியா? பாத்து பத்திரமா இருமா. சரிங்க அங்கிள். நீங்க பாத்து போங்க ஜமந்தி. மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கடந்துச்சா மறு நிமிஷமே கிளம்பி இங்க ஓடி வந்திருக்க. உங்க பிள்ளைங்கள இங்க கிடக்குல்ல. சரிக்கு சபதிமா நான் பாத்துக்கிறேன். பாக்கப்பா நான் பஸ் ஏத்தி விடுதே. ஏண்டாப்பா நான் எங்க தானே பக்கத்துல கிடக்கு. நானே அப்படி இந்த ரோடே நடந்து போனோட பஸ் வந்துருச்சுன்னா ஏறி போறேன். நீ எதுக்கு அப்படி தூரம் வந்து திரும்பி வரணும்? அந்த பையன் கொண்டா நானே போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. வாங்க நானே ஏத்தி விடுதே. எவ்வளவு நேரம் ஆக போகுது? வாங்க போவோம். சொன்ன கேட்க மாட்டேன். உனக்கு எது சிரமம்னு பார்த்தேன். சரி வா போவோம். அடடா யாரது இவ்வளவு சத்தமா ஆள் அடிச்சுட்டு வர்றது? என்ன கொழுப்பு இருந்தா சத்தமா வண்டி ஆள் அடிச்சது இல்லாம நம்ம வீட்டு வாசலே கொண்டாந்து கார் நிறுத்திருப்பாவோ. ஆச்சி அந்த காருக்குள்ள யாருன்னே போய் பாரு. அதானே என்ன திமிரு வந்தா நம்ம வீட்டு வாசல்ல கார் கொண்டாந்து நிறுத்திப்பாவா? இதெல்லாம் கார் பார்க்கிங் ஏரியாவா இது? டேயா யார் இது? இந்த டபாயை கொண்டாந்து என் வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருது. வெளிய வாயா பாப்பா. ஆத்தோட யார் இது? எப்ப மாடி மாதிரி உள்ளந்து இறங்கி வரா? பாக்குறதுக்கு பயமா கிடக்கானே. ஆத்தடி இது அடே கண்ணாடிய கவுத்து போட மாதிரி கிடக்கா. இன்னும் எத்தனை பேர் கிடக்காங்க தெரியல. இந்த டப்பாக்குள்ள ஓத்துல இறங்கி வந்துட்டே கிடக்காவுல. ஐயோ பியாயி இல்ல ஆத்து கிளவி நாயி. இவளா இவ எப்படி இங்க? அட இது சமண்டே மாச்சே. மாப்பிள்ளையோட அம்மா வச்சே. இவக்கே தான் ஆளே மாறி வந்திருக்காவா? நீயா? நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. உங்க உசுரெல்லாம் எடுக்க வந்துட்டேன்னு சொல்லு. அரியாய் உன்னை யாரு இங்க வர சொன்னது? அரியாய் உன்னதான் அப்பவே அடிச்சு அந்த ஊரை விட்டு விரட்டி வந்தாச்சுல்ல. அப்ப கூட எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எங்க போனாலும் எங்க பின்னாடியே வந்து ஏன் எப்படி எங்க உசுறு எடுக்கலையா தெரியல. யோ நீ பாத்தியா? இதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான் உனக்கு பாத்தியா? நீ என்னையா சொன்ன? நல்லா யோசனை பண்ணி பாரு. அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லலையே. எங்க வேணாலும் போ. ஆனா இந்த ஊர்ல மட்டும் இருக்காதுன்னு தானே அன்னைக்கு என்ன அனுப்பிச்சு விட்டேன். சொல்லு பாப்பா. இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி சொல்லவும் இங்க யாருக்கா எந்த அதிகாரமும் கிடையாது. ஓஹோ அப்படியோ? ஏமா அதெல்லாம் சரி. இது என்னவா கோலம்? கூட இருக்கவே அவங்க யாரு? இது என்ன டப்பா? ஏய் ஓல்டு லேடி உன் கண்ணை திறந்து நல்லா பாரு. இது ஒன்னும் டப்பா கிடையாது காரு. அது சரி இவங்கெல்லாம் யாரு? திஸ் இஸ் மை பாடி கார்டு. வெரி முத்து. எஸ் மேம். சொரி முத்து. எஸ் மேடம். என்னது வெரி முத்து சொரி முத்தா? யாரு இவங்களுக்கு இப்படி ஒரு பேர் வச்சது? நல்லாவே இல்லையே. ஜெய் கிழவி அனாவசியம் பேசாத வாய விடு. யோ பாடி கார்டு இந்த கிழவியை கிளியர் பண்ணு. இப்பதான் தெரியும் நான் யாருன்னு இவங்களுக்குலாம். ஆச்சி எனக்கு என்ன வாய் ஆடு பொழுதுகிட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு ஆச்சியை போட்டு அப்படியே தூக்கிட்டு பந்து ஆடுற மாதிரி ஆடிட்டு கிடக்கா. நீங்க அமைதியா இருக்க வேலைக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்க பண்ணுங்க. நானே இந்த அதிர்ச்சி நிறுத்திட்டு வெளியே வரலையே சின்ன பொண்ணு. இவங்க வந்துருக்கிறத பார்த்தா புதுசா இருக்கே. இவங்களுக்கு எப்படி இந்த காரு பந்தா பஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே அதிசயமா இருக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இவங்களுக்கு இப்படி மாறி வந்திருக்காவோ? ஆமா இது ரொம்ப முக்கியம். காசு கொடுத்தா யாரா இருந்தாலும் கிளம்பி வருவோம். இந்த 2 பேரா காசுக்கு வாடகைக்கு வந்திருக்க ஆளு. காசு ஆனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுவோம். அந்த காரை பார்த்தா தெரியல வாடகை காரு. எல்லாம் வாடகை எடுத்துக்கிட்டு உங்க அம்மா நம்ம உசுறு எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காவோ. நீங்களும் வேலைக்கு பார்த்து அமைதியா இருக்கீங்க. முதல்ல அதுக்கு விரட்டி அடிங்க. நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? முதல்ல அவங்கள ஏற்க விடுங்க. போதும் அந்த ஓல்டு லேடியை ஓவரா குளுக்காத. அப்புறம் உள்ள இருக்கிற குடல்ல கிட்னி எல்லாம் வெளியே வந்து சட்னி ஆயிடும் போது இறக்கி விட்டுரு. கெட்டது கிட்னில சட்னி ஆயிடுமா? ஐயோ எடை எரோ மாட்டுக்கு போறதோட எடை எப்படி தூக்கி சுத்தத? என் பாத்து சொன்னாங்க அதனாலதே உங்களை தூக்கி போட்டு பந்தாடுனே. என்னது பாசா? இது பப்ளிக் தெரியாத லூசியா? இத போய் பாத்துட்டு சொல்றீங்க நீங்களே லூசாயா? இந்த கிளவி வாய் ஓவரா நில்லுது பாத்தீங்க. ஏற்கனவே குவாலிட்டி இருக்கிற அந்த கோண வாயா ஒரே அடியா கிழிச்சு தொங்க விட்டுற பாத்தீங்க. ஆச்சி நீங்க வாங்க இந்த பக்கமா. எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? ஏன் எப்படி டார்ச்சர் பண்ணீங்க? எங்க போனாலும் எங்க பின்னாடியே வந்து எங்க உசுரை எதுக்குதான் எடுக்கிறீங்க? இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? மரியாதைங்கிறது போயிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற மான மரியாதையும் மகன் கூட இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது நாங்கிறது போகணுமா? அது சரி. இந்த பாருப்பா நீ இல்ல உங்க அப்பா இல்ல உன் பொண்டாட்டி இல்ல அந்த ஆண்டவனே வந்து என்ன இங்கிருந்து போக சொல்றதுக்கு எந்த உரிமையும் யாருக்கும் இல்ல. ஏமா நீ என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது உங்க என்ன உங்க அப்பா விட்டு ரோடா? கவர்மெண்ட் பட்ட ரோடு கவர்மெண்ட் சொத்து யார் வேணாலும் இங்க நிக்கலாம் அப்படி தான சொல்ல போற? கரெக்ட்டியா? அண்ணி நீ சொல்றது ரொம்ப ஓல்டு கிழவி. இப்போ நான் புதுசா ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அந்த வீட்ல இருக்கும்போது யா உடுன்னு சொல்லி நீங்க என்ன அந்த வீட்டை விட்டு வெட்டி அடிச்சீங்க. அந்த ஊரை விட்டு வெட்டி அடிச்சீங்க. ஆனா இனி மட்டும் அப்படி என்ன யாரும் வெட்ட முடியாது. ஏன் தெரியுமோ? உங்க வீட்டுக்கு எதிர ஒரு காலி இடம் கண்டுச்சுங்களா? அந்த இடத்த காசு கொடுத்து நான் தான் வேலைக்கு வாங்கியிருக்கேன். இந்த காலி இடத்த வாங்கின அந்த காலி நீதானா? இனிமேட்டு நீங்க என்ன காலி பண்ண நினைச்சாலும் அதுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த இடத்த நான் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் ஊரு கட்டி சீக்கிரம் மாட்டேங்கி இங்க குடியாத போறேன். உங்க அத்தனை பெரிய குடும்பத்தோட அழிக்க போறேன். இவ கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடி ஆச்சே. கடவுளே ஏன் இப்படி உங்களுக்கு சோதனை கொடுத்துருங்க?
இந்த இடத்த வாங்க போற அளவுக்கு உங்களுக்கு ஏது படம்? இந்த காரு, இந்த ஆளுங்க, பந்தாபஸ்து, இதுக்கெல்லாம் ஏன் உங்களுக்கு படம்? என்ன கொல்லி அடிச்சீங்களோ? கொள்ளை அடிக்கலப்பா தம்பி, ஒரு ஆள் கொடுத்துட்டாவோ. என்ன அப்படி பாக்குதுவா? உன் பக்கத்துல கிடக்கல, அந்த ஆளுகிட்ட கேளு சொல்லுவாரு. அது வந்து எப்ப சின்ராஜ்? ஆமாப்பா, நான் தான் அவளுக்கு பணம் கொடுத்த பாத்துக்க. என்னது நீங்க கொடுத்தீங்களா? கேப்பா, அந்த ஊரை விட்டு போகணும்னா அந்த வீட்டோட பங்கு காத்து வியாழம்னு சொன்னா அது நடத்தி எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட பணத்தை வாங்கி அவகிட்ட கொடுத்தே பாத்துக்க. அதையும் வாங்கிட்டாவ ஊரை விட்டு போயிட்டா. நானும் சனியை ஒழிஞ்சிச்சு நினைச்சு நிம்மதியா இருந்துகிட்டு சாப்பிட்டுட்டு கிடந்தேன். ஆனா அந்த பணத்தை வாங்கி இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன் நான் சச்சி போயிட்டு இருப்பாங்களப்பா. எனக்கே இது அதிர்ச்சி எல்லாம் கிடக்கு. வேலை நம்மளை விட்டு போச்சுன்னு நினைச்சீங்க. ஆனா உண்மையில அந்த விளக்க வாங்கினதே நீங்க தானே. என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா, கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்பா. நீ தான் செம காண்டில் கிடைக்க. இது உங்ககிட்ட சொன்னாலும் நீ கண்டிப்பா கேட்க மாட்டேன். அதுவும் இல்லாம ஒழுங்கி போகணும் நான் தான் இந்த ஏற்பாடு பண்ணி பண்ணேன். ஆனா இப்படி வந்து அவன் நான் எதிர்பார்க்கலையப்பா. நாம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒண்ணு கிடைக்கிறது என்ன செய்வேன்? நாம நினைக்கிறதுலாம் நடந்து போச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குமா சொல்லுங்க? உடுக்க இனி மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எதிர்த்து வீட்டுல வந்து உட்காந்தாச்சு, இனி மட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன எல்லாரும் இன்னும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க அத்தனை பேருக்கு நான் இன்ப அதிர்ச்சி கொடுத்தனா இல்ல இன்னும் அதிர்ச்சி கொடுத்தனா? இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் உள்ள போவோம். என்னப்பா இப்படி ஆயிப்போச்சேப்பா. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க அந்த ஊர்ல இருந்து வெற்றி விடதான் நினைச்சு இந்த ஊருக்கு மறுபடியும் வர வச்சுட்டீங்க. நம்ம யார் மேலே எதுவும் சொல்றதுக்கு இல்ல. எங்களால நம்ம விதி, நம்ம வேணும் வேலைக்கு போனாலும் நம்மளோட தொட்டிலே கிடக்கு. என்ன பண்றது? எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கிடுவோம். வாங்க உள்ள போவோம். ஏடி பியாத்தி, என்னடி இந்த பொம்பளை பெஞ்சு காரோட ரெண்டு ஆம்பளைங்களோட வந்திருக்கு? ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா ஆளை வச்சு அடிச்சிருவா போல இருக்கே. ரொம்ப மோசமாவோட கிடக்காளே. அட நீ வேற ஆச்சு, அதுல ஒண்ணு இல்ல. இந்த காரு, இந்த முட்டை கண்ணை போட்ட ஆளு, இவ எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காவ பாத்துக்கியா. இந்த காரு வாடகை காரு. அந்த ஆளுக்கு பார்த்தா தெரியல, வாடகைக்கு வந்திருக்கானுங்க. பணத்தை வாங்கி விட்டு ஓடிடுவானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப வெட்டி பந்தாவா இதெல்லாம்? நான் கூட இதுல வேலைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நினைச்சேன். வாங்கிட்டாலும் இந்த இடத்த விலைக்கு வாங்கினதே பெரிய விஷயம். இதுல கார் வேற இந்த மூஞ்சிக்கு ஒரு கேடு. இந்த மாதிரி நம்மளுக்கு கடுப்பேறதுக்காக தான் இந்த காரோட இந்த ஆளுகளோட இங்க வந்து இறங்கி இருக்கு. அதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது பாத்துக்க. அந்த கிளவி நினைச்சிட்டு கிடக்கு அது நம்மளை வச்சு செய்ய போகுதா. ஆனா இனி மட்டும் நாம தான் அதை வச்சு செய்ய போறோம்னே அதுக்கு இன்னும் தெரியல பாத்துக்க. அப்ப இனி மட்டும் நம்ம சேனல்ல புள்ளி என்டர்டெயின்மென்ட் தானா? ஆமா, வா உள்ள போய் பேசுவோம். இங்க இருந்தோம்னா நம்ம என்ன பேச முடியும், ஒட்டிக்கிட்டே கிடப்பா. அதுக்கப்புறம் மாதிரி நாம எந்த பிளானும் போட முடியாதுல்ல. வா உள்ள போவோம். என்ன அதுக்குள்ள உள்ள போயிட்டாவோ? குடும்பத்தோட உள்ள போய் நம்மள எப்படி கொலை பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ? பாடி கார்டு. எஸ் மேடம். நீங்க இப்ப போங்க, நான் சொல்லும்போது அப்புறமேட்டுக்கு வாங்க. ஓகே மேடம். அது சரி, நான் திரும்ப வர மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாவோ. நான் வந்தது அத்தனை பேருக்கு சாக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அதையெல்லாம் உள்ள போயிட்டாங்க போல இருக்கு. பயம் இருக்கணும்ல. ஆனா லட்சுமினா அத்தனை பேருக்கு அப்படியே பயம் இருக்கணும்ல. இருக்கட்டும். இனிமேட்டு இவங்களை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. முதல்ல சட்டு புட்டுன்னு ஊட கட்டி ஒரே நாள குடி போயிடணும். அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தோட எப்படி நிம்மதியா கிடக்காங்க நானும் பார்த்தேன். என்னை அசிங்கப்படுத்தி அழுக்க வச்சு என் தூக்கத்தை கெடுத்த உங்கள நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்னாச்சு? ஏதோ யோசனை பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் டி, யோசனை தான் பண்ணிட்டு கிடக்கேன். ராத்திரில இருந்து எனக்கு நிம்மதியா உறக்கமே இல்ல பாத்துக்க. எனக்கு உறக்கம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன நீ உற குவாட்டில எனக்கு உறக்கமே இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உன் தம்பி பேசின பேச்சுல என் மூச்சை நின்று போச்சு. நான் நகையவே எடுக்கல. ஆனா உன் தம்பி நான் தான் நகையை எடுத்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி நிம்மதியா உறக்க வர சொல்லு பாப்பா. இப்ப வரைக்கும் அந்த நகை எப்படி என் பேண்ட் பையில வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு புரியாத புதிரால இருக்கு. அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எடிக்க நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனா நீங்க ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, அமைதியா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். என்ன உண்மை? அந்த நகையை நான் தான் உங்க பேண்ட் பையில வச்சேன். என்னது? என் பேண்ட் பையில அந்த நகையை போட்டது நீ தானா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ அப்படி ஒரு காரியத்தைப்படுவ? ஏட்டி உன் தம்பியும் இந்த குடும்பமும் மொத்தமே சேர்ந்துக்கிட்டு நான் தான் அந்த நகையை எடுத்தேன் மறைச்சு வச்சேன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்ப கூட உண்மையை சொல்லாம வாயை முடிக்கிட்டு அபிஜே இருந்தியே. அடி பாவி சண்டாளி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன். கோவப்படாதீங்க, நான் தான் முன்னாடியே சொன்னோம்ல. கோவப்படாம பின்ன உனக்கு கொஞ்சமா சொல்றேன். ஏட்டி அங்கங்க பொண்டாட்டிங்க புருஷக்கார மேல ஏதாச்சும் ஒரு பழி வந்துட்டாலே சும்மா அப்படியே பத்திரக்காளி மாதிரி மாறிடுறாளுகோ. ஆனா நீ புருஷனார மேலேயே இப்படி ஒரு பழிய போட்டிருக்கிய. அதுக்கு காரணமே நீ தானே. இங்க வரையா நான் ஒண்ணு உங்க மேல வீணா பழி சுமத்தணும் ஒண்ணு நினைக்கல பாத்தீங்க. இந்த சரோஜா நான் வண்டி குட்டலாம் அந்த படத்தை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லி என்னையும் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா. அவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், பழிக்கு பழி பண்ணணும் தான் அவன் ரூமுக்கு போய் அவன் நகையை அவளுக்கே தெரியாம எடுத்து அதை அப்படியே வித்து அந்த பணத்தை வட்டி கொடுத்து சம்பாதிக்கலாமே நினைச்சேன். அதனால தான் அந்த நகையை எடுத்துட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ளார புருஷனை பொண்டாட்டியும் பொசுக்குள்ள ரூமுக்கு வந்துட்டாவோ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையை கால எல்லாம் நடுங்க அறுத்துக்குச்சு பாத்தீங்க. மாட்டனா கையை களமா மாட்டிக்கிட்டா ஒரே அசிங்கமா போயிடும்ல. அதனால தான் அந்த நகையை உங்க பேண்ட் பக்கெட்ல சொருகி விட்டுட்ட பாத்தீங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லி அந்த நகையை எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க பட்டக்ஸை இப்படி அப்படியே ஆட்டினதுல அது பொசுக்குன்னு கீழே ஊந்து போச்சு. நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க.
இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வருது? அந்த பொண்ணோட நகை எடுக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் படத்தை அவ வச்சிருக்காளே அது அவளுக்கு வெக்கமா இல்ல? வா பணமா, நீ சம்பாரிச்சு பண்ணமா இல்ல நான் சம்பாரிச்சு பண்ணமா? அவ புருஷக்கார சம்பாரிச்சு பண்ண தானே, யாருக்கு தெரியாம வட்டி கூட்டு அந்த படத்தை தானே இது பண்ணிட்டு கிடக்க. அதுதான் அவ கண்டுபிடிச்சா. உன் நல்ல நேரம் அவ புருஷக்கிட்ட சொல்லாம வச்சிருக்காளேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. அதை விட்டுட்டு அவனாகவே எடுத்திருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு! அதுவும் இல்லாம அந்த பழிய வேற ஏன் மேல போட்டிருக்க. பொண்டாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? எது நீ திருடியா இரு, நான் எதுக்கு திருடுனா இருக்கணும்? இன்னொரு முறை இப்படி எல்லாம் பண்ற வேலையை வச்சுக்கிட்டே வச்சுக்க, அப்புறம் புருஷக்காரங்க கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளுறோம் பாத்துக்க. சரி விடுங்க, அது உண்மையை சொல்லிட்டல. இந்தாங்க பஜ்ஜி போண்டா சாப்பிடுங்க. எதுக்கு நீ பண்ண தப்புக்கு பரிகாரமா? என்னடா நான் கேட்காமலே போண்டா பஜ்ஜில சுட்டு கொண்டாடியன்னு நினைச்சு பார்த்தேன். இப்பதானே தெரியுது என் மேல இப்படி ஒரு பழியை சுமத்தி விட்டு அதுக்கு பரிகாரமா இப்படி ஒரு போண்டா பண்ணி கொண்டாந்துருக்கே. ஒண்ணு வேண்டாம், வழிய விடு. என்ன இந்த மனசை இப்படி கொஞ்சிட்டு போறாரு? அன்னைக்கு என்னமோ எனக்காண்டி கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்குலாம் போகணும்னு சொன்னாரு. இப்போ ஒரு சின்ன சின்ன திருட்டு பழியை ஏத்துக்க மாட்டாரா? இந்த புருஷங்களை இப்படிதான் சொல்ற வார்த்தையா ஒரு நாளை காப்பாத்துறதே கிடையாது. ஒரு வழியா அந்த பிள்ளை சொன்ன மாதிரி எல்லா பாட்டும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி கேட்டுருவோம், எல்லா பாட்டும் கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா அவளுக்கு அனுப்பிடுவோம். அட அட அட, என்ன பாட்டு, என்ன வரி! அந்த காலத்து பாட்டுன்றது அந்த காலத்து பாட்டு ஐயா. பச்சுக்களே, நீயா ஒரு நிமிஷம் நான் பயந்தெல்லாம் போயிட்டே இப்படியே எதிர வந்து நிப்ப சத்தம் கூட போடாம. ஆமா ஆமா, என்னைய பார்த்தா உங்களுக்கு பயமா தான் நடக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு இப்ப அப்படித்தானே நடக்கேன். பாக்க போர் அடிச்சு போயிட்டி. அதனால என்னைய பார்த்தா உங்களுக்கு பயமாவும் வெறுப்பாவும் தான் இருக்கும். அப்படித்தானே? ஏன் பச்சுக்களே இப்படி வீணா பேசிட்டு கிடக்க? பின்ன நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் நடக்கி. வர வர உங்களுக்கு என் கூட பேசுறதுக்கு வெளியே போறதுக்கு எந்த ஒரு நேரமும் உங்களுக்கு அமையல. அப்படித்தானே? அதுவும் உங்க மாமனோட மகன் அவதே உங்க மனசுல நடக்க போல. இங்க பாரு பச்சுக்களே, இப்படி இல்ல பேசாதே. அந்த பொண்ணு என்னைய வச்சு இப்ப தப்பா பேசுறியோ? நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. ஆனா நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் நினைக்கிறோமோன்னு தோணுது பாத்தீங்க. இப்ப எதுக்கு அவ பேர்ல இருக்கிற பாட்டு கேட்டுட்டு கிடக்கீங்க? பயிற்சிக்காரே நீ. அந்த பொண்ணுக்கு சில பல பாட்டுலாம் ரொம்ப பிடிக்குமா பாத்துக்க. ஆனா டெவலப் பண்றதுக்கு ஆவலியா, எப்படின்னு தெரியலையா. அதனால என்கிட்ட உதவி கேட்டா. நீங்க டெவலப் பண்ணி எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க மாமான்னு சொல்லிச்சு. அதே அவ சொன்ன பாட்டுலாம் டெவலப் பண்ணிட்டு சரியா இருக்கான்னு ஒரு முறை கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நீ எப்படி ஒரு கேள்வி கேக்குற? உங்களுக்கு கேட்கறதுக்கு வேற பாட்டே இல்லையோ? இந்த பாட்டு தான் கிடைச்சதோ? எப்படி மாரி குழந்தை ஏன் மல்லிகை பூவா? அவ பேர்ல இருக்கிற பாட்டு எதுக்கு கேக்குறீங்க? சொல்லுங்க பாப்பா. அவ வேணும்னா அவ டெவலப் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் பண்ணிட்டு போறா. எனக்கு எது பண்ண தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவ பேர்ல இருக்கிற பாட்டு டெவலப் பண்ணி நீங்க வேற கேட்டு கிடக்கீங்க. சும்மா வேற கடுப்பே தரீங்க. நீதான் இப்ப கடுப்பேத்து கிடக்க. பாட்டு டெவலப் பண்ணது குத்தமா? எதுக்கு இப்படி ஒரு கேள்வி மேலே கேட்டுக்க? ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. நாம நினைச்சது ஒர்க் அவுட் ஆகுது. பத்திக்கிச்சு சண்டை முத்திக்கிச்சு. எப்பவுமே பகையால ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா நம்ம மனசுல நினைச்சது பலிக்காது. அதுவே பாசத்தால ஒரு விஷயத்த பண்ணோம்னா நம்ம மனசுல நினைச்சது பலிக்கும்ல. அதே மாதிரி எப்படியோ இவங்களுக்குள்ள சண்டை முட்டி விட்டாச்சு. இனிமேட்டு ஒவ்வொரு நாளும் சண்டை கிச்சு முட்டிக்கிச்சு. அவதான் சொன்னானா உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நீங்க எதுக்காக இந்த பாட்டுல டவுன்லோட் பண்ணி கேட்டு கிடைக்க சொல்லுங்க பாப்பா. பச்சைக்கிளி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கு? என்னாச்சு உனக்கு? நான் தான் உங்களை கேட்கணும் பாத்தீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் இதே கடுப்பேற்ற மாதிரி கிடக்கு. இந்த பாருங்க, எந்த ஒரு பொண்ணோ தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட பேசுறதோ பழகுறதோ பொறுத்துக்க மாட்டான். அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. முன்னாடி நான் சொல்றேன் அப்படிதான். என்ன அப்ப என்னையும் அவளும் சேர்த்து சந்தேகப்படுறியா? நமக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளார இப்படி கோவப்படுது? உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்க நடக்கிறதுல பார்த்து எனக்கு என்னமோ சரியில்லாத மாதிரியே தெரியுது. அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் நான் எது பேசினாலும் உங்களுக்கு சண்டை போற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க பாப்பா. உங்க இஷ்டம் போல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் போறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோவப்பட்டு போறேன்? நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு என்ன இது தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. எம்மாடி பச்சைலே ஒரு பாட்டு டெவலப் பண்ணது குத்தமா? இவ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறா. கேப்பா குமாரே, என்னப்பா குமாரே, பச்சைக்கிளியை கூப்பிட்டு பார்க்காம அவ பாட்டுக்கு போயிட்டு கிடக்கா. கோவமா போற மாதிரி கிடக்கு. ஒரு ரூம்ல இருந்து ஏதாச்சும் அவளை திட்டிட்டியா? யாரு? நானும் அவளை திட்டினேன். ஏமா அவதானே என்னை திட்டிட்டு போறா. என்னடா ஆச்சு? பூச்சம் பண்ணாதீனா சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யா. ஆனா உடனே சமாதானப்படுத்தின பாத்தீங்க. இப்படி பேசாம சண்டை போட்டுக்கிட்டா இருக்க கூடாது. வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை வந்தத்தியா நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமா போகும். சண்டை போடாமலே இருந்தாலும் நமக்கு போர் அடிச்சிடும் பாத்தீங்க. உன் பொண்டாட்டி என்ன பண்ணா சொல்லு பாப்பா. சரி நீ என்ன பண்ண? ஆமா, உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் எதுவும் பண்ணலமா. நான் மாதிரி குழந்தை கிடக்கால. அவ ஏதோ ஒரு 4 பாட்டு கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுக்க எனக்கு தெரியலையேன்னு சொன்னா. நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறது அந்த பாட்டு கேட்டு கிடந்தேன். அதுக்கு அவ வந்து கத்திட்டு போறா பாத்துக்க. அவ பாட்டுக்கு பேசிட்டு போறா பைத்திய மாட்டி. ஓஹோ, இதுதான் விஷயமா? அடே, இதுக்கு பேரு தானே பொசிஷனஸ். உனக்கு தெரியாதா? என்னது பொசிஷனஸா? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் பொசிஷனஸ் ஆகிறதுக்கு?
அதே பைத்தியக்காரா, இங்க பாரு, ஒரு பொண்ணு பையனா இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டி இருந்தாலும் சரி, ஏன் நண்பர்களா இருந்தாலும் சரி, இன்னொரு பொண்ணோட பேசினாலோ பழகினாலோ ஏன் பார்த்தா கூட அவங்களுக்கு கோவம் வரட்டும் செய்யும். உன் பொண்டாட்டிக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருக்கு. அதுக்கு காரணம் நீ மறி குழந்துவ, அவ கூட கொஞ்சம் பேசுறது அவளுக்கு பிடிக்கல, அதான விஷயம். ஆமா சரியா, இது ஒண்ணும் தப்பல இல்லடா. சின்ன சின்ன விஷயம் தான், சின்ன சின்ன மனஸ்தாபலாம் வரதான் செய்யும். மனசுனா பிறந்தா நாம தான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதுவும் புருஷனா போயிட்டா பொண்டாட்டி கால உழுறது கூட தயங்கவே கூடாது, மன்னிப்பு கேட்டணும். தப்பே நம்ம பண்ணலனாலும் நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுமான்னு சொல்லி சரண்டர் ஆயிடணும். அப்பத்தியா குடும்ப வாழ்க்கை நல்லபடியா போவான். ஏமா நீ ஏமா எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குற? பொண்டாட்டி கிட்ட பேசுறதே தப்புன்னு சில சொல்லிட்டு இருக்காவோ, ஆனா நீ பொண்டாட்டி காலையே போய் உழுடான்னு சொல்றியே. அதுதானே உன் அம்மா. அடுத்து உனக்கு உன் அம்மாவுக்கு 1008 வித்தியாசம் நடக்கு. உங்க அப்பா வரும் இப்படிதியா, எல்லா தப்பு நான் தான் பண்ணிருப்பேன். ஆனா அந்த மனுஷன் நான் தான் தப்பு பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டு இன்னொரு தடவை இப்படி நடக்காதுமான்னு சொல்லி எனக்கு காலெல்லாம் பிடிச்சி விடுவாரு பாத்தீங்க. அப்படி எனக்கு இருக்கிற எல்லா கோவமும் குறைஞ்சு போயிடும். அடுத்த நிமிஷம் நாங்க 2 பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரிதியா நீயும் இருக்கணும்னு சொல்லுவேன். பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இந்த உலகத்துல எந்த ஒரு தப்பான விஷயமே கிடையாது. உண்மையா சொல்லப்போனா பொண்டாட்டி பேச்சு கேட்டா எங்க வேணாலும் எவ்வளவு வருஷத்துக்கு வேணாலும் போயிடலாமடா. பாத்தியா பாத்தியா பள்ளி கூட சத்தம் போடுது. அப்பதையும் நேசம். அதுக்காக தான் சொல்லுறேன், என் அனுபவத்திலேயே எல்லாத்தையும் நான் பார்த்ததுனாலன்னு சொல்லுறேன். உன் பொண்டாட்டி மேல தப்பு இல்லைனாலும் நீ தப்பு பண்ணாலோ அவ தப்பு பண்ணாலோ சரியா சமாதானமா போகணும். 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி வந்துட்டியா வீட்டுல இருக்கிற குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையா. அம்மா ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிடைக்கு. இந்த பாரு, அந்த பொண்ணோட அப்பங்காரன் ஜெயில கிடக்கான். நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த, அதை வாபஸ் வாங்கிடு. அவங்க அப்பங்காரன் வந்துருவான், அந்த பொண்ணை கூட்டிட்டு அவன் ஊருக்கும் போயிடுவான். அந்த பொண்ணு இங்க இருக்கிற வசதியா உனக்கும் உன் பொண்டாட்டிக்குன்னு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு கிடக்கு. சின்ன சின்ன மனஸ்தாபமும் வருது. அந்த பொண்ணு அவங்க அப்பங்காரன் அழைச்சிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இங்க எதுக்கு பிரச்சனை வரப்போகுது சொல்லு பாப்பா. அது நடந்து முடிஞ்சு போனதை நினைச்சு இனிமேட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை பாத்திக்க. எத்தனை நாளைக்கு தான் இதே நினைச்சிட்டு இருக்க போறேன்? திடீர்னு அவங்க அப்பங்காரன் மவளுக்கு உன்னைய கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டான். அதுக்குன்னு அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இம்பிட்டுனால ஜெயில போய் கஷ்டப்பட்டு தானே கிடக்கா. என் அண்ணங்காரன்றதுனால நான் சொல்லல பாத்துக்க. விட்டுடு போனா போகுது. வந்து அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகட்டும். அவ்வளவு வயசு பொண்ணு தானே, 4 பேர் வருவாங்க போவாங்க, வரணும் அமையணும்ல. காலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா தானே. அந்த புள்ள வேற கொஞ்சம் கலர் கம்மியா கிடக்கு. கலருக்காக சொல்ல வரல, இருந்தாலும் நல்லா இருக்கிற பொண்ணை கட்டிக்கிறதுக்கே 4 பேர் 40 பேர் வந்து போறாவோ. இந்த புள்ளைய கொஞ்சம் நல்லபடியா கட்டி கொடுக்கணும்ல, ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கணும்னு அவங்க அப்பங்காரனுக்கும் ஆச்சு இருக்கும்லடா. அதுக்காக தான் சொல்லுறேன். கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடு. அவங்க அப்பங்காரனை வந்து அந்த பொண்ணை கிளப்பி ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவோம்ல. அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு உன் மேல கோவப்பட போறா சொல்லு பாப்பா. அது நீங்க சொல்றதுலாம் சரியாதாமா இருக்கு. ஆமா நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னா நான் கூடி சீக்கிரம் வக்கீல பார்த்து பேசி அதுக்கு ஒரு முடிவு எடுக்க. முதல்ல அதை செய்யி. இப்ப போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கிட்ட கோமா போற மாதிரி கிடக்கி. எப்படியாவது அவளை கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்து. முடியலையா காலில் உளுந்துரு. என் மேலதான் தப்பையும் மன்னிச்சிடுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறமா கண்டிப்பா உன்னைய மன்னிச்சிருவா. சரிம்மா போ. சரி சரி உட்காந்து இங்கே பேசி கிடக்க. கோச்சிட்டு போறவரு பின்னாடி போ. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எதுவும் செய்யறதுக்கு முன் வர்றதில்ல. நாமளா ஒவ்வொன்றா எடுத்து சொன்னாத்தையும் போய் செய்யறாங்க பாரு. என்ன இந்த பிள்ளைங்க எப்படி கிடக்குங்களே தெரியல. இதுங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தாத்தியா இவங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும் போல இருக்கு. நம்ம நினைப்பு வேற அங்க போகுது. என் புருஷங்காரனோ இப்படிதான். நான் கோவமா இருக்கும்போது துரத்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. வாசல் கூட்டுவாரு, பாத்திரம் கழுவாரு, எனக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. என் கோவம் குறையிற வரைக்கும் அந்த மனுஷன் என்னை விட்டு போக மாட்டாரு. காலத்துல எல்லாரும் போய் சேர வேண்டியதே என்ன செய்யறது. நம்ம புருஷங்காரன் இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். நாம கொடுத்து வச்சதே அம்பட்டியா.